அணில் வறுத்த சேமியாவை யூஸ் பண்ணி நவாபி சேமியா நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பாக்கெட் அளவு அணில் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா உருக்கிக்கலாம். சேமியாவை நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவு சேமியா வருது. இப்போ இந்த சேமியாவை இந்த நெய்யில் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த நவாபி சேமியா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சேமியா ரொம்ப சின்னதாக இருக்கணும், சின்ன சைஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் பாயச சேமியாலலாம் இந்த ரெசிபி பண்ண முடியாது. ஏன்னா அந்த சேமியாவோட சைஸ் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். சேமியா நல்லா சின்ன சைஸாக நைஸாக இருந்தால் தான் அந்த நவாபி சேமியா நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள், சேமியா ஒரு 2 நிமிஷம் நெய்யிலேயே நல்லா வறுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வறுத்த சேமியா எடுத்தனால 2 நிமிஷம் போதும் இந்த சேமியா வறுபட. ஒருவேளை வறுக்காத சேமியா நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். இப்போது இந்த சேமியாவில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 கப் சேமியாவுக்கு நான் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் அமுல்யா பால் பவுட்ரு ஒரு 10 ரூபா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாக்கெட் அளவு இந்த பால் பவுட்ரு இதில் சேர்க்க போகிறேன். பால் பவுட்ரு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிக்கலாம். உங்கள்கிட்ட சேமியா இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. ஆனால் சுகர் மெல்ட் ஆகிருக்காது. இதில் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா சேமியா ட்ரையாக இருக்கும். இதுவே பால் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சேமியா ட்ரையாக இருக்காது. நம்ம பால் பவுட்ரு சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால இது லைட்டாக ட்ரையாக இருக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுகரை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக பசன்னு இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பால் வரும். நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். தண்ணி எதுவும் கலக்காத திக்கான பால் இது இப்போ காய்ச்சிக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அதே 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண பால் பவுட்ரையும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையுமே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பால் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த பாலில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கேசரி பவுடர் எல்லோ கலர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பால் நல்லா திக்காகும். பாருங்கள், நல்லா திக்காகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அதே சமயம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்.
பாருங்கள் இந்தளவு நல்லா க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த க்ரீமு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை ஆற வச்சிங்கன்னா இது இன்னுமே நல்லா கெட்டியாயிடும். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் உடைச்சி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நவாபி சேமியா வந்துட்டு நல்லா கடித்து சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கடிபடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை பால்லையே சேர்க்குறேன். இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நல்லா மெத்தி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மெத்தியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மில்கை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் தான் அதை ஆற விட்டுருப்பேன். நல்லா முன்னே இருந்ததை விட நல்லா க்ரீமியாக மாறிடுச்சு. இது வந்து நல்லா லைட்டாக இருக்க சூட்டோடையே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேமியாவில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு லேயர் வந்து சேமியாவாக தூவி விட்டுக்கலாம். அதே மாதிரி டம்ளர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இந்த சேமியாவோட லேயர் 2 லேயராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 லேயர் வர அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஒரே பாத்திரத்தில் பண்ணுறனால எனக்கு 3 லேயர் வருது. இப்போ இது மேலே மீதி இருக்க மில்கை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்க மில்கெல்லாம் சேர்த்துட்டு அதையும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஃபைனலாக இது மேலே இன்னும் கொஞ்சம் சேமியாவை தூவி விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த சேமியாவையும் லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி சமப்படுத்திக்கலாம். இந்த சேமியாவை இன்னும் கூட நீங்கள் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும். நான் ஏற்கனவே வறுத்த சேமியா அப்படிங்கிறனால லைட்டாக வறுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சேமியா வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அதே சமயம் சாப்பிட கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கணும். பாருங்கள் இந்த சேமியாவை நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே சும்மா டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் கடலை மிட்டாய் ஆட் பண்ண போகிறேன். இந்த சைஸ் கடலை மிட்டாயை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம பொடி பண்ண இந்த கடலை மிட்டாயை அப்படியே இது மேலே தூவி விடலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் இதை பண்ணிடலாம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதையுமே சும்மா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நவாபி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணால் இந்த சேமியாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இதை சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நவாபி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் இதை சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதை நீங்கள் ரெடி பண்ண உடனே அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்வீட்டை மறக்காமல் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.